தந்திருக்கும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாட்டாமைக்காரர் அவர்களுக்கும் பள்ளி மாணவ மணிகளுக்கும் அனைவர்களுக்கும் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் வெளியூரில் இருந்து வருகை தந்துள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்ற பெரியோர் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் இந்த ஊரின் சார்பாக வருக வருக என வரவேற்றும் பள்ளியின் சார்பாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பள்ளியானது 1925 துவங்கப்பட்டு இன்று 2025 நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. அப்ப நமது நாடு சுதந்திரம் அடைந்து 1947 அதற்கு முன்னாடியே இந்த ஊருக்கு பள்ளி வந்து பெருமை சேர்த்து தந்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த பள்ளியை அந்த நேரத்தில் அறிவித்த அவர்களுக்கும் இந்த ஊரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இரண்டு புறமும் கொள்ளிடம், இந்த ஆற்றின் நடுவில் ஒரு ஊர் இருக்குது என்றால் அன்றைக்கு இந்த ஊரில் பள்ளிக்கூடம் பெருமையாக இந்த ஊருக்கு அறிவித்து மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய நிலைமையா இருக்கிறது. ஏனென்றால் பக்கத்தில் இருந்த குடிக்காடு, புத்தூர், பட்டுக்குடி, அலைமலை பல எல்லா ஊர்களில் இருந்து இந்த ஊரில் வந்து பள்ளியில் படித்திருக்கிறார்கள். பள்ளியில் படித்து இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. ஆடிட்டராக இருந்திருக்காங்க, கமிஷனராக இருந்திருக்காங்க, கேசிரியராக இருந்திருக்காங்க, இன்ஜினியராக இருந்திருக்காங்க, இன்னும் சில ஆசிரியர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பள்ளியில் வந்து பள்ளியானது இந்த ஊரில் திருமானூரில் இருந்த ஒரு தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்து இந்த ஊரை ஒரு நல்ல சீர்திருத்தம் செய்து இந்த ஊரை பெருமைப்படுத்தியவர் அந்த தலைமை ஆசிரியர் கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள். அவர்களுக்கு இந்த ஊரின் சார்பாகவும் அந்த மக்களின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் அவர்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் முதலில் 2 ஆண்டுகள் இங்கு தங்கியிருந்து அவர் வேற ஊருக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆனால் ஊர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரையே இந்த ஊரில் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரை கொண்டு வந்து 35 ஆண்டுகள் இந்த ஊரிலேயே மிக சிறப்பாக பணியாற்றி வந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த ஊரின் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் அவர்களை படித்த மாணவர்கள் எல்லோருமே சரிதான், இன்றைக்கும் அந்த ஒரு மரியாதை அவ்வளவு மரியாதை சொல்லுவோம். பெரியவர்கள் கண்டா எழுந்து நிற்கணும், உட்கார்ந்து பொருள் சொல்லக்கூடாது. அவ்வளவு ஒரு பாடம் நடத்துவார். பாடம் நடத்தும் போது ஒரு பாடத்தை அப்படியே நடத்துவார். அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் சொல்லி படிக்க சொல்லுவார். அடுத்து அப்படியே டிக்டேஷன் போடுவார். அப்படி போட்டு இந்த பள்ளியை பெருமை சேர்த்தார். இரவு படிக்கும் போது கரெக்டா 7:30 மணிக்கெல்லாம் பிள்ளைகள் எல்லாரும் புடிசத்தை எடுத்து பள்ளிக்கூடத்தில் வீட்டில் உட்கார்ந்துருக்கணும். 7:30 மணிக்கு ஒரு ரவுண்டு வருவார். அடுத்தது 9 மணி வருவார். 2 ரவுண்டு வரும்போது அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை என்றால் அவர் பெற்றோர்களை கூப்பிட்டு ஏன் உன் பிள்ளைகள் படிக்கவில்லை என்று பெற்றோர்களை திட்டுவார். ஆனால் பெற்றோர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதை தரமாட்டேங்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா ஆசிரியர் அவர் வந்து தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே மக்கள் கேட்பாங்க. அதே போல இந்த தலைமை ஆசிரியர் ஊர் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. நமது ஊர் எல்லாரும் அன்றைக்கு வெளியூரில் போய் விறகு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. விறகு வியாபாரம் பண்ணும்போது இவர் போய் பார்க்கும்போது ஒருத்தர் இந்த மாதிரி